ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. ஐயா எல்லா வேலையும் முடிச்ச வேற என்ன வேலை இருக்குது வந்துட்டாங்களா? வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். நீங்க கேட்ட பொருள் எல்லாம் சரியா வாங்கிருக்குமா? எல்லாம் சரியா இருக்கு. ஓ சரி. எல்லாரும் வந்தாச்சா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? வந்தாச்சு அண்ணே, ஆரம்பிச்சிடலாம்ல. என்ன இது, ரஞ்சித் எங்கேயும் இல்லையா? ரஞ்சிதா? ஓ ஆமால, ரஞ்சித் எங்க காணோம்? எங்கன்னு? அவன் ரூம்லயும் இல்ல ஆண்டி, வரப்பதான் பார்த்தேன். ஒருவேளை குளிச்சிட்டு இருந்தானோ என்னவோ. நீ மறுபடியும் போய் பார்த்துட்டு வாமா. பாத்ரூம் கதவை தட்டி கூட பார்த்துட்டேன் டாடி, உள்ள யாருமே இல்ல. சரி ரெடியாகி வெளியே இருப்பானோன்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். ஏங்க இவன் எதுக்கு இப்படி பண்றான்? முக்கியமான ஃபங்க்ஷன், இப்படியா எங்கேயாவது போவான்? இரு, நான் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். டாடி. நீ ரஞ்சித், முகூர்த்த கால் ஊன்றதுக்கு இங்க எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம். நீ எங்கடா போயிட்ட? டாடி நான் ஒரு முக்கியமான வேலையா இப்ப வெளியே வந்திருக்கேன் டாடி. டேய், முகூர்த்த கால் ஊண்ட வேணாமா? இதை விட வேற என்னடா முக்கியமான வேலை? அத நான் நேர்ல வந்து சொல்றேன், நீங்க ஆரம்பிங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே ஓகே. டேய் ரஞ்சித், டேய். என்னங்க சொன்னா? என்னாச்சு டாடி? ஏதோ முக்கியமான வேலையா இருக்கானா வந்துறேன்னு சொல்றான். என்ன மோமல் தான் தெரியல. அவெல்லாம் எங்கம்மா போறாங்க? போங்க கொஞ்சம் வேகமா போங்க. நந்தினி கால் பண்றா. ஹலோ நந்தினி, என்னம்மா இவ்ளோ சீக்கிரமா கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? அக்கா ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. உடனே உங்களை நேர்ல பார்க்கணும், பேசணும். உங்க வீட்டு பக்கம் தான் நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கியா? என்னமாச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா பிரச்சனை இல்ல. எதையும் நம்ம போன்ல பேச வேண்டாம்க்கா. உடனே உங்ககிட்ட நேர்ல தான் பேசணும். வீட்ல தானே இருக்கீங்க? இல்லம்மா, நான் நம்ம வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். நீ வேணா இங்க வந்துடுறியா? அந்த கோயில் தானே, என்ன கூட கூட்டிட்டு போயிருக்கீங்களே ஒரு தடவை, அங்கேயே வந்துடுறேன்க்கா. ஆனா நந்தினி, அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? இப்ப சொல்ல முடியாத அளவுக்கு. அக்கா அது நிச்சயம் போன்ல சொல்ல முடியாதுக்கா. நான் நேர்ல வந்து சொல்றேன். 5 நிமிஷம் தான், நாங்க வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உனக்கு கோயில் அடையாளம் தெரியும்ல? ஆமாக்கா, நல்லா ஞாபகம் இருக்கு. நானே வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, வந்துரு. மவனே வாடா வா. இன்னைக்கு முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நடக்கவே நடக்காது. பாத்துடலாம். எல்லாரும் வந்தாச்சுன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? என்ன சுந்தரவள்ளி, சூர்யா ஒண்ணு காணோம்? நைட்டு பேசின மச்சான், காலையில வந்துடுறேன்னு சொன்னானே. அவன் தூங்கினாலும் தூங்கி இருப்பான். ஆனா நந்தினியை காணுமே. அவ பொறுப்பா முன்னாடி வந்து நின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பாளே. அங்கிள், அவனுக்கு அக்கறை இருந்தா வரட்டுமே, எதுக்காக தேடணும்? ஹரிதா, அப்படிலாம் பேசக்கூடாது. உன் அண்ணன் கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் ஊன்றதுக்கு நீ வந்திருக்கல்ல, அதே மாதிரி தங்கச்சி கல்யாணம் முகூர்த்த கால் ஊன்றதுக்கு சூர்யா வந்தே ஆகணும். சுந்தரவள்ளி,
நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். மச்சான் நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இங்கே இருங்க.